ஓகே, வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் பேக் another ரிவ்யூ. இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி ரிவ்யூ தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ தலஃபே நம்ம கூட இருக்கிறாரு. கடவுளே அஜித்தே, கடவுளே அஜித்தே. ஸோ இதை மறந்துருக்க மாட்டீங்க. ஒரு பெரிய சம்பவம் பண்ணாரு. ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க அந்த ட்ரெய்லர் ரியாக்ஷனுக்கு. அதுக்கு முக்கியமா இவரு ஒரு காரணம் இருந்தது, அந்த இன்ட்ரோல கொடுத்த அந்த ஒரு சம்பவத்தினால. ஸோ அதனாலேயே வந்து இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வம் வந்து எனக்கு தோணுச்சு. அந்த தூண்டுதல காரணமா நானும் பாத்தீங்களா தலை சட்டை தான் போட்டிருக்கேன். தானே ப்ரோ? ஆயிட்டு நல்ல சட்டை போட்டேன். கம்மிங்க கிரீன்ல தான் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்ட்ரெயிட்டா ரிவ்யூக்குள்ள போக போறோம். ஸோ நாங்க 3 பேருமே இந்த படத்தை வந்து ஒன்னா தான் பார்த்தோம். கொஞ்சம் தூங்குனேன். அவர் தூங்கல, அது தலை ஃபேன். என்னால தூக்க முடியல. ஸோ எப்படி இருந்துச்சு? தூக்கம் வந்துச்சு. தலைப்படனால டம் கத்திட்டு இருந்தேன். புரியுதா? மைக் பக்கத்துல வச்சுக்கோங்க, அப்பதான் கேட்கும். அப்பதான் நீ குமுறலாம் கேட்கும். டம் கத்திட்டு இருந்தேங்க. டம் கத்திட்டு இருந்தேன். புரியுதா? புரிஞ்சுக்கங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்தாலும் ரொம்ப வளவெல்லாம் இழுக்க வேணாம். நம்மளாவது வந்து ஷார்ட்டா டிராக் இல்லாம இந்த படத்தை வந்து இந்த ரிவ்யூ வந்து முடிப்போம். ஓகேயா? ஓகேங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பாசிட்டிவ் பண்ண சொல்லிடுறேன். படத்தோட சினிமாட்டோகிராஃபி டாப் கிளாஸ்ல இருந்துச்சு. எந்த ஒரு குறையும் வந்து மகிழ் திரும்பி வைக்கல. மனசை வந்து அதுக்காகவே டைம் வந்து ஒதுக்கி செதுக்கி பண்ணியிருக்கிறாரு. சினிமாட்டோகிராஃபில வந்து குறை சொல்ற மாதிரி ஒன்றும் கூட கிடையாது. அவ்வளோ அழகா இருந்துச்சு. பார்க்குற எல்லா இடமும் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு. விச் இஸ் ரியலி பிக். ரொம்ப 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 நல்லா இருந்துச்சுல. ரொம்ப நாள் சேர்ந்து ஒரு தமிழ் படத்துல சொல்ல ஒரு இந்தியன் படத்துல விஷுவல் வந்து அவ்வளோ அழகா இருந்துச்சு. ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க, அழகா இருக்கு. ஆர்ட்ஸ் நாங்க சொல்ற விஷுவல் சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப மெனக்கெட்டு ஒரு ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப டைம் எடுத்து செஞ்சிருக்காங்க. அது பெரிய பெரிய பிளஸ். வேற பிளஸ் இருக்கா? அப்படியே உங்களோட சொன்னா சொல்லுங்க. உங்களுக்கு அதே சொல்லிட்டாங்க. அதுதான் படத்தோட பிளஸ்னாலே அது சினிமாட்டோகிராஃபி மட்டும் இருக்கு. அதுதான் அந்த ஷார்ட் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் அவங்க ட்ரை பண்ணிக்காங்க. விச் இஸ் அது கரெக்டாக தான் போயிருக்கு, நல்லா தான் போயிருக்கு. அதுதான் அந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். டைரக்டர் மகிழ் திருமணி கொடுத்தது. மற்றபடி பாசிட்டிவா இருக்கு. எனக்கு என்ன இருக்குன்னா, படத்துல வந்து அனிருத் பிஜிஎம் ஆஸ் யூசுவல். எந்த ஒரு படம் எடுத்தாலும் சரி, அந்த படம் வந்து நம்ம ஒரு பெரிய டிராபேக் சந்திக்குதா? தலைவர் படமா இருக்கட்டும், தளபதி படமா இருக்கட்டும், நம்ம தலை படமா இருக்கட்டும், எந்த படம் தான் சரி, தனுஷ் படமா இருக்கட்டுமே, அது ஒரு மாதிரி ட்ரா ஆகிட்டு இருக்குன்னா மனசா வந்து போட்டு ஒரு பிஜிஎம் போட்டு அப்படியே மெருகு ஏற்றிடுவாரு. அதே டெக்னிக்கை பாரபட்சம் பார்க்காம இந்த படத்துலயும் வந்து போட்டிருக்காரு. அது ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா அதனால இன்னும் கொஞ்சம் வந்து படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளால வந்து நகர்த்திட்டு போக முடிஞ்சு. இல்லைன்னா நடுவுலயே வந்து நீங்க ஃபிளாட் ஆயிருப்பீங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் 3வது பிளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏகே. அவரை தப்பு சொல்லவே மாட்டேன். he give his full effort போட்டு கொடுத்துருக்காரு. 4 விதமான ஒரு தோற்றங்களை அவரை பார்க்க முடியுது. அது அழகாவே சீட் பண்ணி எடுத்திருக்காங்க. விச் மீன்ஸ் அவர் உடம்பு குறைக்கிற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரசனை எடுத்துட்டு உடம்ப குறைச்சி ஃபுல்லாக வந்த கையில பாஸ் எடுத்துட்டாங்க. அது ஸ்மார்ட் மூவ், அழகாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குற நம்ம கரண் தலை லுக் இருக்குல்ல, அதுதான் வந்து பாஸ் லுக். அது வந்து அது ஒரு அழகாக ஒரு டைம்ல நடக்கலான்ட்டாங்க. அதில் அவர் வந்து அவரோட எஃபர்ட் நல்லாவே தெரியுதுங்க. ஓகே, இவர் வந்து ஒரு ப்ராப்பர் கம்பேக் கொடுத்துருக்காரு. அவர் அந்த ஆக்டிங் வாய்ஸாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் வாய்ஸாக இருக்கட்டும், அது எல்லா இடத்துலையும் நல்லாவே பண்ணியிருந்தாரு. அதுவும் அந்த உஸ்கனிஸ்தானா அந்த லாங்குவேஜ், அஸ்பெனிஸ்தான், அதோட லாங்குவேஜ் வந்து அழகா பேசுறாரு நிறைய இடத்துல. அது நல்லாவே இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. அர்ஜுன் மற்ற சைடு ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதே என்னோட பாசிட்டிவ். வேற ஏதாவது பாசிட்டிவ் உங்களுக்கு ஏதாவது இருக்கா? எனக்கு அதான் எல்லாமே சொல்லிட்டாங்க. அதே தாங்க. எனக்கு என்ன அனிருத் பிஜிஎம் எப்பெல்லாம் வந்து லேக் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து கைக்கு வந்து மசுவாகிடுது, தூக்கி விட்டுறது. படம் முழுக்க படம் முழுக்கலாம் இல்ல, ஒரு சீன்ல. அதுக்கப்புறம் கேமரா ஷோட நல்லா இருந்துச்சுங்க. மனசை நிறைய ஆங்கிள் வந்து விளையாண்டுருக்கான். அது இதுல கையை போட்டு செஞ்சிருக்கு. சரி, கதை எப்படி இருந்துச்சு? கதையை சொல்லு. அதையாவது சொல்ல மாட்டீங்க. அதான் இப்ப நெகட்டிவ் பார்த்தீங்களா? ஓகே, நான் நெகட்டிவ் சொல்லுங்க, பாசிட்டிவ் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. கதைப்படி பார்த்தா கதை வந்துட்டு ஒரு நார்மலான கதை தான். ஒரு ரொம்ப நார்மலான கதை. அது ஒரு ஹாலிவுட் கதை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஹாலிவுட் கதை தான். ஹாலிவுட் என்ன ஊட்டு? சரிங்க, ஹாலிவுட். என்னதுன்னா
ஹாலிவுட் கதை தாங்க அது, விச் மீன்ஸ் ஹாலிவுட் கதை இல்லை, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். விச் மீன் ஸ்டோரி வாஸ் குட், நல்ல ஸ்டோரி தான், எல்லாம் ஹாலிவுட் விஷுவல், ஹாலிவுட் தான் எடுத்துருக்காங்க. ஆனா ஸ்கிரீன் பிளே மரண சொதப்பல். உங்க வீட்டு சொதப்பலா எங்க வீட்டு சொதப்பலாம் தெரியல. மனசை நம்ம மேல சொல்லிட்டா எப்படி சொதப்பு தெரியுமா? அதாவது 2 வருஷம் நீங்க வெயிட் பண்ணிட்டீங்க. இது எப்படின்னா, ஆடை சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஆடை சாப்பிட்டு பிரியாணியில நல்லா வயிறு முட்டை போது சரி முயற்சி பண்ணி கோழி குழம்பையா சாப்பிட்டுலான்னு பார்த்தா, கோழி குழம்பு நீங்க சாப்பிடாதீங்க, உங்களுக்கு வந்து நான் கெட்டு போற கோழி குழம்புனா வைப்பேன் அப்படின்னு செஞ்சிருக்காங்க. தித்திலி சொன்னா இந்த படம் வந்ததுக்கே தேவையில்லை. எனக்கு குட் பேட் வந்துனா கூட ஏதோ ஒரு ஓப்பன் இருக்குங்க. இல்ல லெட் மீ கரெக்டிஸ். அது எப்படின்னா, அதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க தெரியுமா, ஏன்டா ரம்ப மாதிரி அறுக்கிற, ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு என்ன மாதிரி உள்ளவனுக்கு புரியும். அப்படியே வந்து ஒரு கம்மை போட்டுட்டு அந்த கம்மு வந்து இழுக்கு 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 அது போயிட்டே இருக்கும் தெரியுமா. இது வந்து பிய்யாதா அப்படின்னு சடன ஒரு இடத்துல இருந்து பிஞ்சிரும் தெரியுமா, அந்த மாதிரிதான் இன்டர்வல் பிஞ்சு. திருப்பி அதே கம்மு ஒட்டுறோம்ல, அதை ஒட்டிக்கிட்டு அப்படியே போகும்போது வந்து ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அதே கம்மு அதே டப்பால தான் எடுத்திருப்போம். ஆனா அந்த கம்மு வந்து இழுக்கும் போது பாத்தீங்கன்னா போயிட்டே இருந்திருக்கும், நடுல கூட பிஞ்சிருக்காது. அதுதான் செகண்ட் ஹாஃப் இருந்துச்சு. சோ மொத்தத்துல வந்து டிராகி ரொம்ப டிராகி. இன்டர்மேஷனே பச்சையாவே தெரியும், அது இன்டர்மேஷன் தேவையில்ல, அது நடக்காது, உலகத்துக்கே தெரியும் எதுக்கு அங்க இன்டர்மேஷன். ஆக்சுவலி இன்டர்வல் எனக்கு ஓகே இருந்துச்சு, எனக்கு ஓகே, ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு டப் அப்படி இருந்துச்சு. ஆனா எப்படின்னு தெரியுமா, அது நடக்க போறே, நடக்க வாய்ப்பு இல்லையே. ஆனா வந்து எனக்கு சொல்ல ஆகுது, கடை போக போக ஒரு கட்டத்துல கைக்கு பிக்குக்கு போகும்போது 10 போட்டுவானுங்களா அப்படின்னு சத்தியமா நினைச்சேன். அவனை 10 போட்டுனாங்க பண்ண மாட்டேன். அந்த மனுஷன் பண்ண பண்ணி வச்சு கேட்ட சொல்லுவான். ஆக்சுவலி கைஸ் என்ன கதைனா, ஷார்ட் வைஸ் வந்து நிறைய ஷார்ட் வந்து அவர் இன்டெரக்டா சொல்லியிருந்தாரு. அதை வந்து நம்ம திரிஷாவும் நம்ம ஏக்கியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் வந்து ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு இவங்க 2 பேரும் வந்து பிரிவில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய விதமான ஷார்ட்ஸ், கலர் டோன்ஸ், ப்ளூ கலர், வார்ம் கலர் இதெல்லாம் பார்த்து சொல்லியிருந்தாரு. ஷார்ட் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிரர் ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்ப்பாரு. மிரர் ரிஃப்ளெக்ஷன் எதுக்கு பார்ப்பாங்கன்னா வந்து நம்மளோட எமோஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக கன்வே ஆகிறதுக்காக வந்து மிரர் ரிஃப்ளெக்ஷன் பார்ப்பாங்க. விச் மீன்ஸ் ஏக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட் மிரரில் ஒன்று பார்த்துருந்தாரு. நம்ம திரிஷாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்குள்ளே ஒரு சைட் மிரர் பார்த்துருந்தாரு. அது வந்து நம்ம மயில் திரும்பி டச்சு இதெல்லாம் வைப்பாரு. ஸோ இந்த மாதிரி அவரோட டச்சில் எல்லா படம் முழுக்க இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மகிழ் திரும்பி ஜிவிஎம் கிட்டத்தட்ட சேம் தான். அந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ் கலந்து ஆங்கிலம் கலந்துருக்கும். இந்த வாட் ஆஃப் சன் ஆஃப் பீச் அந்த மாதிரி நார்மலாக பேசுறது இதெல்லாம் மனசு தெரிவிக்க விடுறதானா படத்தில் இருக்குதான். ஸோ அதெல்லாம் இருக்கு. ஆனால் மகிழ் திரும்பிட்டு மிஸ் ஆன ஒரு பெரிய விஷயம் அதுன்னா அவரோட ஸ்க்ரீன் பிளே. ஏன்னா எதையுமே டிராகியா எடுக்காத ஒரு மனுஷன் ஏன் இந்த படத்துல வந்து டிராகிக்கு பேர் போன மாதிரி எடுத்து வச்சிருக்காரு எனக்கு தெரியல. ரொம்ப டிராகி. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட தேரி ஒண்ணுதான், எப்பயுமே நான் சொல்றதுதான் என்னோட எல்லா ரிவியூலையுமே. ஒரு கடத்துல வந்து நீங்க படம் பார்த்துருக்கும் போது உங்களுக்கு முதுகு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, நீங்க வந்து ஒரு செகண்ட் சும்மா போன் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா படம் எங்கேஜிங்கா இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சொதப்பலா இருக்குன்னு அர்த்தம். கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா செகண்ட் ஹாஃபும் போச்சுன்னு அர்த்தம். உடம்பே வலிக்குதுன்னா படமே போச்சுன்னு அர்த்தம். எனக்கு லிட்டரலி உடம்பே வலிச்சுக்கிட்டு இருக்கு, உட்கார முடியல, இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிடுச்சு. அதை பார்க்க ரொம்ப இழுத்துட்டாங்க. நம்மளுக்கு தெரியும் அதுதான் எண்டிங் தெரிஞ்சிருச்சு. அது ஏன் அவர் வந்து அவ்வளோ ட்ராகி ஆக்குனாரு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஷார்ட்டுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து ஸ்க்ரீன் பிளே கவுத்துட்டாரு. இன்னொன்று கேரக்டரைஸ் ஒரு கேரக்டருக்கு வந்துட்டு அவர் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கலன்னு இருக்கு எனக்கு. ஏன்னா ஒன்று வந்துட்டு தலை ஓகே அவரோட எஃபர்ட் போட்டிருக்காரு, ஆனால் அந்த சப்போர்ட்டிங் கேரக்டராக இருக்கிற அந்த ரெஜினா கெசன்ட்ராவா இருக்கட்டும், இல்லை அர்ஜுனா இருக்கட்டும், ஆர்எஃபா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு லைக் எப்படி சொல்றது, நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அவங்க அடுத்தது என்ன பண்ண போறாங்க அப்படின்னு. இன்னொன்று அர்ஜுன் மாதிரி ஒரு ஆக்டர் வந்துட்டு நீ உள்ளுக்கு எடுத்து வரப்ப வந்துட்டு அவங்களுக்கு நீ ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் நீ கொடுக்கணும். அவர் குறிப்பிட்ட ஸ்பேஸ் அவர் கொடுத்துருக்காரு. ஆனால் என்னன்னா அவருக்கு அந்த ஸ்கோப் பத்துனுச்சா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபையா இல்லை. அவர் வந்தது எதுக்காக, அவர் இதெல்லாம் பண்ணது எதுக்காக, கடைசியில வந்துட்டு அவரை போட்டு தள்ளுறதும் வந்துட்டு ஒரு பெரிய சீனாவே படல. டக்குன்னு எல்லாமே பட்டு எல்லாத்தையும் ஈஸியா ஒரு கேரக்டரோட ஃபினிஷிங் வந்துட்டு ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டாங்க. இதுதான் நடக்க போகுது அப்படின்னு தெரியறப்ப இல்லை இது கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எனக்கு ஒன்று தோணிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா அது காஸ்டிங் வந்துட்டு அவ்வளோ நல்ல காஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் அது அவர் சரியா பயன்படுத்தலையோ அப்படின்னு ஒரு ஏமாற்றத்தோடு தான் இருந்தேன். ரெண்டாவது ஃபைட் சீனும் பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சளவுக்கு வந்து சட்டலே பண்ண பார்த்துருக்காங்க.
ஆனால் எஸ்பெஷலி வந்து இது ஒரு ப்ளஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். காரில் வந்து ஒரு ஃபைட் சீன் வந்துச்சு. கேமரா வந்து ஒரு டாப் ஆங்கிளை வச்சுக்கிட்டு ஒரு ஃபைட் சீன் வந்திருக்கும். அது வந்து ஒரு மாதிரி அழகா ஒரு பசில் மாதிரி இருந்துச்சு. லைக் டிக் 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 அப்படி இருந்துச்சு. அது நல்லா அது அழகா இருந்துச்சு. அந்த கோரியோகிராஃபர் வந்து அழகா பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஆனால் கிளைமேக்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடத்துல வந்து லைட்டாக வந்து எனக்கு யார்த்த வெட்டி பார்த்தா என்னோட ஓப்பன் இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இன்னும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணல. எனக்கு லைட்டாக இல்லை ரொம்ப ஹெவியாக வேட்டையாடு விளையாடு கிளைமேக்ஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே இருந்துச்சு எனக்கு. இதுதானோ ஏன்னா வேட்டையாடு விளையாடு பற்றி மொத்தம் 2 கிளைமேக்ஸ். ஆடியன்ஸ்க்காக ஒன்று, ஆடியன்ஸுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று வச்சிருந்தாங்க. அது ரெண்டத்தையும் மேர்ச் பண்ணி ஒரு கிளைமேக்ஸ் வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அதுவே அந்த நாய் மூப்பம் பிடிக்கிறது, அந்த இடத்துல வந்து மண்ணை தோண்டி பாக்குறது பாக்குறது அதெல்லாம் வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது. which means அதான் சொல்றாங்க இருக்கு ஆனா இல்ல, பெருசா இல்ல, அதுதான் மேட்ரு. அவ்வளவுதான். அதுதான் ஒரு பெரிய மைனஸா இருக்கு எனக்கு. படத்துல வந்து வேற பெரிய குறையே எனக்கு தெரியல. குறையே ஸ்கிரீன் பிளே தான். ஸ்கிரீன் பிளே மட்டும் பக்கா கொடுத்துறாங்க. இது சிம்பிள் ஸ்டோரி. காணா வைஃப் காட்சி போயிட்டானுங்க, எப்படி கண்டுபிடிச்சாரா இல்லையா அவ்வளவுதான். இல்ல என்ன எனக்கு சம்பளம் இல்லாமனா அந்த அர்ஜுனுக்கு ரேக்கினுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. ஸ்டோரி ஓகே, இல்ல அது இன்னும் கொஞ்சம் அதுல ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்கா வச்சு புல் அப் பண்ணி நல்லா இருந்திருக்கும். அது என்னது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க தடம் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் வச்சு ஒன்று பண்ணியிருப்பாருல்ல. இந்த ட்வின்ஸ்ல பல வேறுபாடுகள் இருக்குன்னு. அதே மாதிரி மெகாமில்ல வந்து ட்ரக்ஸை பத்தி பேசியிருப்பாரு. கழக தலைவர்ல வந்து ஒரு கெமிக்கல் வச்சு பேசியிருப்பாரு, ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி வச்சு பேசியிருப்பாரு. விச் மீன்ஸ் மகிழ் திரும்பி ஒரு 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 கதை ஒரு கதையிலையும் பாத்தீங்கன்னா ஒரு மூவிலையும் வந்து ஒரு புது விஷயம் சொல்ற வேற தெரியாத விஷயத்த வந்து உள்ள கொண்டு வராரு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி வச்சு ஒன்று பண்றதா இருக்கட்டும், ஒரு மாஃபியா கும்பல் பத்தி பேசுறதா இதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் எஸ் இஸ் த பட் ஸ்கிரீன் பிளேனால படம் வந்து ரொம்ப வந்து அங்கங்கங்கே விட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னோட தனிப்பட்ட கருத்து தான் இந்த படம் வந்து 2 மணி நேரத்துக்கு மேலே ஆல்மோஸ்ட் 3 hours ஃபீல் ஆன மாதிரி ஃபீல் ஆனிச்சு எனக்கு. 2 hours 59 minutes கிட்ட சொல்லலாம். எழுதி வச்சுக்கோங்க, இந்த படம் ஒரு 20 minutes ஸ்ட்ரீம் ஆகும், குறைஞ்ச 20 நிமிஷம் ஆகும். ஹாஃப் அன் ஹவர் ஆனா கூட சந்தேகப்படுறதுக்கு இல்லைங்க, கன்ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவ்வளோ சீன்ஸ் எஸ். இன்னும் உங்களுக்கு புரியாம சீன்ஸா காணோம் தெரியுதா? முக்கியமான சீன் காணோம். கையை வேற சீன் எதிர்பார்க்க வெயிட் பண்ண என்னன்னா ஒரு ஷாட்டோட முடிச்சிட்டீங்க. நான் அன்கட் வச்சு வெளியே வாங்கமா பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஷோலயே கட் பண்ணிக்க மாட்டாங்க. எந்த சீனை நீ எதிர்பார்க்கற? இருந்தாலும் ஒரு நியாயம் வேணா. அவன் தலைக்கு எதை பார்த்தா பாரு, அர்ஜுன் எதிர்பார்க்கறான். தலை யார பார்த்தா அர்ஜுன் ரேகினா. சரி சி இப்ப மேட்ருக்கு வருவோமே. என்ன மேட்டர்னா அப்பா இல்லை என்னதுன்னா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்குங்க. ஸோ இது வந்து இதை அவங்க சரி செஞ்சால் மட்டும்தான் வந்து படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரும், இல்லை நகராது. இப்போ வந்து 100 கோடிலாம் வந்து சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மேட்ரு என்னதுன்னா 100 கோடி தாண்டுதான் இல்லையா தான் மேட்ரு. இப்போ அப்படி மாறிடுச்சு. இந்த படம் வந்து தாண்டும் தான், ஆனால் என்ன அந்த ஹைப்புக்காக தாண்டும். ஏன்னா இந்த படம் வந்துட்டு செம்ம ஹைப்பு. ஆமா, எஸ் தளபதி, நானே தளபதி ஃபேன் தான், ஒத்துக்கிறேன், நான் தளபதி ஃபேன் தான். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்ததுக்கு வந்துட்டு லைக் நான் தலையை பிடிக்க சொல்லல, ஆனால் வந்துட்டு லைக் இவங்க 2 வருஷமா இந்த படத்துக்காக லைக் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க, வெயிட் பண்ணுறாங்க. அந்த ஹைப் சரி இவர் நம்ம டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். நான் ஆக்சுவலி நான் ஒரு ஹைப்போடு தான் வந்தேன். ஓகே இது மகிழ் திருமணி ப்ளஸ் அந்த டைரக்டருக்காக, மகிழ் திருமணி அந்த ஒரு பேருக்காக, ப்ளஸ் அஜித்தோட ஆக்டிங்காக தான் வந்தேன். நான் இந்த படம் நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த படம் பார்க்குறப்ப எனக்கு லைக் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. லைக் தலையை நான் வருத்தப்படுறதா இல்லை என்னன்னு எனக்கே தெரியல. as a தளபதி ஃபேனா எனக்கு லைக் ரொம்ப டிசப்பாயின்மெண்டாக இருந்துச்சு. லெட்ஸ் see how it goes. which meansங்க டோட்டலாக சொன்னோன்னா இந்த 2 years வெயிட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் நாட் worth. ரெண்டாவது அவருக்கு வந்து இது ஒரு கம்பேக் மூவி இல்லை 2 வருஷத்துக்கு அப்புறம் வருது அப்படின்னு ஒரு மூவியாக கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை சிம்புக்கு எப்படி ஈஸ்வரனோ ஏகேக்கு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி, அவ்வளோதான். அதே மாதிரி சிம்புக்கு எப்படி வந்து நம்ம எஸ்டிஆருக்கு எப்படி வந்து மாநாடோ, அதே மாதிரி குட் பை அக்லி இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு.
ஏன்னா அதில் இருக்கிற கான்டென்ட் அந்த மாதிரி, அதுக்காக நான் சொல்கிறேன். இருக்கலாம். ஆனா எப்படி சொல்றது, அந்த மகிழ் திரும்பி வந்து அந்த பழைய அஜித் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்வேக்கா இருக்கட்டும், அந்த நிறைய அந்த லுக்ஸ் வைஸ் இது என்ன இருந்தால் அந்த அந்த ஃபீல் எனக்கு வந்துச்சு. ஸ்டார்டிங்ல எனக்கு வந்துச்சு. ஸ்டார்டிங்ல நானே ஓப்பனா சொல்றேன், நானே வந்துட்டு ஒரு மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா வந்துட்டு அந்த ஸ்டார்டிங் அந்த சீன்ஸ்லாம் வர்றப்ப நானே யோசிச்சேன், ஐயோ ரொம்ப கலாய்ச்சிட்டோமோ, இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா நான் ஒரு வகையில் ஹாப்பியாக தான் இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் போகிறப்ப சொல்லலை, தலை என்னை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சுல. கடைசியில் என்ன தான் பண்ணி வச்சிருக்கீங்க, பரவாயில்ல, லைக் அவர் இப்போ வேற ட்ராக்ல போயிட்டாரு, அப்படியே போட்டுமே அப்படின்னு இருக்கு. வேணாம், ஒரு நல்ல ஒரு கதையோட வந்தா மேபி அந்த குட் பை அக்லி வந்துட்டு அவருக்கு ஒரு டர்னர் ஆனா கூட இருக்கலாம். மேஜர் டர்னர் ஆனா கூட இருக்கலாம். டர்னர் வந்தா ஹாப்பி தான், எல்லாமே ஹாப்பி தான். கண்டிப்பா ஹாப்பி தான். தலை ஃபேன்ஸ் இன்னும் ஹாப்பியா இருப்பாங்க. நியூட்ரல் ஃபேன்ஸே ஹாப்பி தான். சொல்றேன், இங்க வந்து தளபதி ஃபேன்ஸை வச்சு நடுவில் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா நான் படம் பார்க்கும் போதே சொன்னேன், தலை ட்ராகியா இருக்கு. ஒரு 4 தடவை நான் சொல்லியிருப்பேன் ட்ராகியா இருக்குன்னு. ஒரு கடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே தலை சாஞ்சிருச்சு, கிளைமேக்ஸ் செஞ்சிருச்சு. கிளைமேக்ஸ் தூக்கிட்டேன். மனசை வந்து ப்ரோ எழுப்பிட்டு கேட்குறாரு, ப்ரோ ஏன் ப்ரோ சாஞ்சிட்டீங்க, அதான் கிளைமேக்ஸ் தெரியுமே. உண்மையாக அதுதான், எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நான் மகிழ் திருமேனி அந்த ஒரு இயக்குனர்லேருந்து இப்படி ஒரு ப்ரெடிக்ஷனை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா தடம்ல அந்த ஆள் கொடுத்த அந்த ஒரு ஹைப்பு, அந்த ஒரு அந்த விடுவாரு பாருங்க நம்மள, அதெல்லாம் முரட்டுத்தனமா எனக்கு அதெல்லாம் புரியல. அப்படி எடுத்த மனசன் ப்ரோ, நான் சத்தியமா சொல்றேன், இந்த படம் உட்காந்துருக்கானே, நான் கூட இல்ல மை விட்டுது போச்சு, இல்ல மகிழ் திருமணி பண்ண மாட்டேன் நினைச்சு அந்த ஆளு ஏன் இப்படி அப்படி இருந்துச்சு. தடம்லாம் நல்லா செத்துட்டேன், கிளைமேக்ஸ் வைக்கும் எவன்டா அப்படி இருந்துச்சு. என்னதான் இது பண்ணாலும் நம்ம கொழுப்புற மாதிரியே ஓட்டிக்கிட்டு கதை. இதுல வந்து தெரிஞ்சிச்சு கிளைமேக்ஸே என்னன்னு. ஆக்சுவலி அதான் அந்த எப்படி சொல்றது, இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த நான் கவனிச்சேன். அதாவது இன்னைக்கு நாங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனோம். இதே டிஎஸ்ஆர்ல தான் தளபதி படம்லாம் வந்திருக்கு. இந்த தலை ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு மேம் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த படத்துக்கு. இந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இங்கே இருக்கிற தலை ஃபேன்ஸ் நான் ஒரு ஃபேஸ்லையும் பார்க்குறது வந்துட்டு அவ்வளோ சந்தோஷத்தை நான் பார்த்தேன். லைக் அவங்களோட படம் வெளியாகுது, நம்ம ஏதாச்சும் பண்ணணும், அந்த பட்டாசு வெடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் நிறைய ஈவெண்ட்ஸ், இந்த எப்படி சொல்றது, அந்த சவடிக்கா பாட்டுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது கூட்டமாக எல்லாம் ஃப்ளாஷ் மாப் வந்துட்டு பிளான் பண்ணி ஒரு ஃப்ளாஷ் மாப் வைப்பாங்க. இவங்க வந்துட்டு அப்படி இல்லை, இந்த கூட்டத்தையே அவங்களே கூட்டம் வந்துட்டு அந்த கூட்டத்திலேயே வந்துட்டு ஃப்ளாஷ் மாப் வச்சாங்க. நம்மளே செய்வோம் ஃப்ளாஷ் மாப் சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்க உண்மை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அத்தனை மணிக்கு விடைகாலில் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஈச் ஃபேஸ் பார்க்குறப்ப வந்துட்டு, நான் தளபதி ஃபேனாக பார்க்குறப்ப வந்துட்டு அவங்க அவ்வளோ இந்த படத்தை வந்துட்டு அவ்வளோ பெருசாக பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு எனக்கும் அப்படி எனக்கு பார்க்குறப்ப ஓகே, இந்த படம் உங்கள் எல்லாத்துக்கும் வந்துட்டு இவ்வளோ பண்ணுறாங்களே, இவ்வளோ பண்ணுறதுக்கு அவங்க இந்த படம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட்டை கொடுக்கணும் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் வெளியாகிறப்ப சில தலை ஃபேன்ஸ் கூட காதலே கேட்டேன், லைக் கவுத்துட்டாரா தலை அப்படின்னு தான் எனக்கு விலகிறப்ப எனக்கு லைக் அந்த ஒரு இமோஷன். ஏன்னா தேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லாம் சரியான சத்தம், அந்த கடவுளே அஜித்தே அது சொல்கிறப்பறம் அப்புறம் பத்மபூஷன் அஜித் அப்படின்னு வர்றப்ப எல்லாரும் ஹைப் ஆனாங்க. ஆனால் அந்த படம் சொன்னாங்க, இப்போ ட்ராகியா இருக்கிறப்ப எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. எத்தனை பேர் தூங்குனாங்கன்னு தெரியல. கணக்கு ஒரு 2 மணி நேரம் படத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் 1 hour செகண்ட் 1 hourல தான் வந்து சத்தமே வந்துச்சு. ஏன்னா அப்போ மட்டும் தான் சண்டை சீனு வந்து டேங் 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 அப்படியே வருது. அதுக்கப்புறம் வந்து ஏகே நம்ம அர்ஜுன் அந்த ஃபைட் சீன்லாம் ரொம்ப எதிர்பார்த்தோம். இது தேட்டர் விசில் அடிச்சு பறக்க போதுறாண்டு, டெட் சைலன்ஸ். ஒரு இடத்துல வந்து வந்துச்சு, அது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டுமே, நீங்கள் வந்து தேட்டர் வந்து பாருங்களேன். அது இருக்கும் போது வந்து அது ஓகே பரவாயில்லையா அந்த ஆள் சொல்லிட்டாரா அப்படின்னு இருந்துச்சு. ஆனா வந்து அந்த ஹோல்சம் வைப் வந்து கொடுக்கலங்க. ஸோ என்னை பொறுத்தவரை அதுதான் எனக்கு வந்து படம் வந்து ரொம்ப எவரேஜாக தான் இருந்துச்சு. பட் ஐ கேன் சே ஒன் டைம் வாட்சபிள். அது வரைக்கும் ஓட் சொல்லுவேன். யூஸ்வலாக சொல்கிறது தான், வாட் எவர் ரிவ்யூஸ் வி ஆர் கிவிங், ஐதர் தலை ஃபேன் ஒரு தளபதி ஃபேன் ஒரு நியூட்ரல் எனி திங், எண்ட் ஆஃப் டே படத்தை நீங்கள் போய் பாருங்கள். படத்தை பார்த்துட்டு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நாங்கள் சரியாக சொல்லியிருக்கோமா தப்பாக சொல்லியிருக்கோமா, இல்லை உங்கள் கருத்தை ஷேர் பண்ணுங்கள், நாம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா மேபி உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து ஸ்லோ பேஸ் படம் வந்து பிடிக்கலாம். ஆனால் இது வந்து ஸ்லோ பேஸாக இருக்கிறனால தான் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்படிதான் இருக்குது. ஏன்னா அது ஒன்று சொல்லிடுறாங்க, ட்ராகிக்கு வந்து இன்னொரு பேர் வந்து ஸ்லோ பேஸ்ன்றானுங்க.
ஷோபீஸோட உண்மையான அர்த்தம் வந்து தெரிய மாட்டேங்குது நிறைய பேத்துக்கு. நம்ம மெயில் திரும்பி அப்படி சொல்ல மாட்டேன்னு நம்புறேன். இதை நான் இந்த தடவை இந்த ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன். இது வந்து ஒன் ஆஃப் த தலைஃபன் சொல்லியிருக்கிறாரு. ஓகேயா, எல்லா தலைஃபனுக்குமே இது பிடிக்காம இருக்காது, சில பேர் பிடிச்சிருக்கலாம். ஓகே, இது வந்து என்ன மாதிரி பிடிக்காம இவருக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். அந்த மாதிரி அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகே, இதை வந்து நத்திங் வந்து இதை வந்து வேற மாதிரி கொண்டு எல்லாம் பண்ணிட்டு வேணாம். பிடிக்கலன்னா பிடிக்கல, பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான், வேற முடிஞ்சு. அவ்வளவுதான், பிடிச்சிருந்தா பிடிச்சிக்குது, இல்லையே இல்ல. இது அவங்க தனிப்பட்டது, இது வந்து என்னோட தனிப்பட்டது. அவ்வளவுதாங்க. ஸோ அகெயின் ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஒரு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பிகேடி மீடியா அண்ட் ஆல்சோ நம்ம ஜெய் கிஷன் இவரோட இன்ஸ்டாகிராம்லாம் கொடுக்குறோம், ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க, இவரோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு புது ரிவ்யூவில் ஒரு புது ரியாக்ஷனில் இன்னும் ஒரு நல்ல ஒரு கதை அம்சம் கொண்ட ஒரு திரைப்படத்தோட உங்களை வந்து மறுபடியும் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ஃப்ரம் ராஜ் ஃபிலிம் டிஐ அண்ட் பிகேடி மீடியா. எல்ஐஎஸ் தலைஃபேன் தளபதி அஜித்தே அஜித்தே. Okay, bye.